எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார்களே. ஒவ்வொரு தாய்க்கும் தான் தெரியுங்க, பள்ளியில் கற்றுக் கொடுக்கின்ற பள்ளியில் கர்ப்பவதியாக்கப்படுகிறார்கள் பெண்கள், குழந்தைகள். இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஸ்டாலின் அவர்களே. ஒவ்வொரு தாய்க்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ரொம்ப சந்தோஷமா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இன்னைக்கு கூட சார் யாரும் தெரியல, சார் யாரும் தெரியல, சார் யாரும் தெரியல. ஆனா நேற்று அண்ணன் சொன்னதை போல ஒரு பத்திரிகை தவறாக சித்தரித்தது என்பதற்காக இணையதளத்தில் முடக்கினால் உடனே சொல்ல கருத்து சுதந்திரமா. ஒரு சாமானிய ஒரு பாட்டி ஒரு போஸ்டர்ல ஸ்டாலினை பார்க்கிறாங்க, அடிக்கிறாங்க. இது வந்து அந்த பாட்டி யாருன்னா தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பாட்டி. இது ஒரு தம்பி படம் எடுக்கிறார். அவர் திமுக கிடையாது, பாஜக கிடையாது, யாரும் கிடையாது. அந்த தம்பியை தேடி பிடிச்சி கைது செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன கருத்து சுதந்திரத்தை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, யார் அந்த சாமி விலை கிடைக்கல, யாரோட அந்த கார்ந்து விலை கிடைக்கல, ஆனா யார் அந்த பாட்டியை இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டி கழுத்து கிடைச்சதுனால இப்ப பாட்டியை தேடி அவங்க கைது செய்யணும். ஆக எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரம் கூட நான் பதிவு போட்டேன். கருத்து சுதந்திரத்தை பற்றி முதலில் உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து கணிப்பு சொன்னார்கள் என்றவுடன் அந்த அலுவலகத்தையே எரித்தவர்கள் நீங்கள் பேசுகிறீர்களா கருத்து சுதந்திரத்தை பற்றி? இதை எங்கள் தம்பி கண்ணன் ஒரு தம்பி, கூட்டம் என்றால் எதிர்த்து எப்படி வேணாலும் பேசலாம். வடசென்னை கூட்டத்தில் பேசினார் என்பதற்காக திருநெல்வேலிக்கு போய் கைது செய்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் பாஜகவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள், அண்ணாமலையை பார்த்து பயப்படவில்லை, கண்ணனை பார்த்து கூட பயப்படுகிறீர்கள். திமுக இருக்கிறது என்பதுதான். கண்ணன் ஒரு சாதாரண தொண்டர், ஒரு மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர். அவர் பேசினாலும் உங்களுக்கு பயம் வருகிறது என்றால் பாஜக உங்களை எப்படி பயமுறுத்தி இருக்கிறது முதல்வர்களே, இதைத்தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆக இன்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீங்கள் அதுதான் பிஎம்ஸ்டி என்றால் பிஎம் அந்த குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவதற்கு அது வந்து 3 மொழி மட்டுமல்ல பிரச்சனை. டிஜிட்டல் கிளாஸ் இருக்கு, பசுமை விளையாட்டு இருக்கிறது, அவர்களுக்கு உயர்ந்த கல்வி இருக்கிறது, தொழில்நுட்ப கல்வி இருக்கிறது. ஏறக்குறைய 1,47,000 பள்ளிகளை தேர்வு செய்து அந்த தமிழகத்தில் உள்ள சில பள்ளிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். ஏனென்றால் தமிழகத்தில் யாரும் அறிவாற்றல் பெற்றுவிடக் கூடாது என்று அறிவாலயம் நினைக்கிறது. அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இன்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதில் என்னுடைய பங்கு எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். வார்த்தைகள் நான் என்று சொல்கிறேன். 3 சட்டமன்ற தொகுதிகள், 3ல் 1 ஒத்துக்கொள்ள மாட்டோம், 3ல் 2 ஒத்துக்கொள்ள மாட்டோம். 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தர வேண்டும். ஒரு அமைச்சரை நாங்கள் தருவோம். ஏனென்றால் நடக்க முடியாதது என்பது எதுவும் இல்லை. 2 முதலமைச்சரை வீட்டுக்கு போறத பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். தெலுங்கானாவில் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு போனார். நான் போகும்போது